தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கில் அதிமுக சார்பில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி மட்டுமே தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அதிமுக சார்பில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பல அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள அந்த உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரைக்கும் அந்த கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று ஏற்கனவே திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்கு விசாரணை போது சூரியமூர்த்தி அளித்த அந்த விண்ணப்பத்தை 4 வாரங்கள் பரிசீலிப்பதாக ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் அந்த ஒரு வழக்கை முடித்து வைத்தது. இதற்கிடையே அந்த இரட்டை இலை சின்னம் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்தும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி கட்சியின் பிளவில் உள்ளதா என திருப்தி அடைந்த பிறகே அந்த விசாரணை தொடர வேண்டும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில்தான் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி மட்டுமே விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அதிமுக தொடர்ந்த வழக்கில் பிறப்பித்த அந்த ஒரு உத்தரவை சூரியமூர்த்தி ஏற்கனவே தாக்கல் செய்த வழக்கில் பிறப்பித்த உத்தரவில் சேர்க்க வேண்டும் என்று அதிமுக தரப்பிலிருந்து ஒரு புதிய மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த மனு தாக்கல் செய்ய ஏற்கனவே தாமதமாக்கிவிட்டதால் இந்த ஒரு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் தற்போது இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த தாமதத்தை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவானது இன்று நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன் அமர்வு விசாரணைக்கு வரும்போது இந்த தாமதத்தை குறித்து மனுவை எண்ணிட்டு விசாரணைக்கு பதிவிட வேண்டும் என்று தற்போது பதிவுத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி மதன்.